ப்ளைன் குஸ்கா பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு கரம் மசாலா பொருட்கள் பட்டை, கிராம்பு, கடல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. நல்லா வெங்காயம் பொன்னிறமாக ஆன பிறகு தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி நான் 4 தக்காளி போட்டிருக்கிறேன். வெங்காயம் 6 வெங்காயம் போட்டிருக்கிறேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 வெங்காயம் போடுவேன். அந்த கணக்கில் நான் 6 வெங்காயம் எடுத்துருக்கிறேன் 3 கிளாஸ் அரிசிக்கு. தக்காளி 4 தக்காளி, புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிட்டு பிரியாணி மசாலா பொடி, தனி மிளகாய் தூள் பொடி இது ரெண்டும் போட்டு நல்லா வதக்குங்க. எண்ணெய் நல்லா திரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்தோடனையும் நம்ம தயிர் 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கணும். தயிர் 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு நல்லா வதக்கினே இருக்கணும். வதக்கிட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி போட்டுட்டு அதுக்கப்புறமா திறந்திங்கன்னா எண்ணெய் நல்லா திரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றுவேன் நான். அதுமாரி நீங்கள் ஊற்றிக்கோங்க. நான் பாசுமதி ரைஸ்னால் 1.5 டம்ளர் அரிசி, வீட்டில் வெடிக்கிற அரிசினா 1.25 டம்ளர் தண்ணி ஊற்றுவேன். நீங்கள் அது எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. நான் பாசுமதி ரைஸ் போடுறதுனால 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். தண்ணி நல்லா கொதித்த பிறகு அரிசி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன் பாசுமதி ரைஸு. அதை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் அரிசிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதித்த பிறகு குக்கர் மூடியை போட்டு மூடிட்டு ஒரு விசில் வரட்டும்னு விடுங்க. ஒரு விசில் வந்த பிறகு ஒரு 1/4 ஹவர் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். ரைஸ் நல்லா வெந்திருக்கும். இது என்னோடய ஸ்டைலில் நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். இதே மெத்தடில் செய்து பாருங்கள். தண்ணி அளவாக கரெக்டாக ஊற்றுனீங்கன்னா குக்கரில் குழையாமல் செய்திடலாம். இது என்னோடய மெத்தடில் நான் செய்திருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.